நேற்று மோடி கூட்டத்துக்கு வரும்போது 2 முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் செய்தி வந்தது. மோடி நேதாஜி பிறந்த நாள் அன்னைக்கு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. நம்மளும் நேற்று வீடியோ போட்டோம், நேதாஜி பிறந்த நாள் அஞ்சலின்னு வீடியோ போட்டோம். அது ரொம்ப பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன சார் நீங்கள் அஞ்சலி சொல்லேன்னா அஞ்சலி வீடியோ போடப்பட்டது. இருந்தாலும் ஒரு சிலர் அதை நீங்கள் சொல்லலைன்னு ஃபீல் பண்ணுறதுனால நேதாஜிக்கு பிறந்தநாள் அஞ்சலி செலுத்துகிறோம் நம்ம அனைவரின் சார்பாக. ஆனால் வெறும் பிறந்தநாள் அஞ்சலி செலுத்தினா மட்டும் போதாது. மோடிக்கு சொல்கிறேன். மோடி சமீபத்தில் யோகி ஆதித்யா உத்தரப்பிரதேச முதல் மந்திரி ஒரு கருத்தை சொன்னார். மோடியின் இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்குள் இந்தியாவின் சரித்திரம் மாற்றி எழுதப்படும். இந்தியாவில் தப்பான சரித்திரத்தை கொடுத்துருக்காங்க மக்களுக்கு, உண்மையான சரித்திரம் மாற்றி எழுதப்படும்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்கள் ரொம்ப பேருக்கு புரியாது. அது நேதாஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த காங்கிரஸ்காரன் பூரா நாட்டு மக்கள்கிட்ட இருந்து மறைச்சி இவர்கள் தலைவர்கள் தான் ஹீரோக்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற ரெக்கார்டு அப்படி இல்லை. நேதாஜிக்கு பல வழியில் துரோகம் செய்தார்கள் இவங்க, காந்தி உள்பட துரோகம் செய்தார்கள் இந்திய நாட்டின் தலைவர்கள். அதை வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய மோடிக்கு நாங்கள் கேட்குறது. மோடிக்கு முதல்ல கேட்குறது, நேதாஜி உயிருடன் வந்தால் பிடித்து கொடுக்குறோம்னு சொல்லி கையெழுத்து போட்டாங்களே காந்தி, நேரு, மௌலானா, அலி ஆசாத், அதை அழிச்சிட்டாங்க. இங்கே அதை பிரிட்டிஷ் மீதில் இருக்குது ஆர்ச்சிவ்ஸில். அதை முதல்ல மோடி கண்டுபிடிச்சி நாட்டு மக்களுக்கு இவங்க கையெழுத்து போட்டதை நேதாஜி உயிருடன் வந்தால் பிடித்து கொடுக்குறோங்கிறத நாட்டு மக்களுக்கு காமிக்கணும். அதுதான் சரித்திரம். அதை முதல்ல பண்ணணும். 2வது, நேதாஜியை விமான விபத்தில் செத்தாங்கன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. நேதாஜி ரஷ்யன் சிறையில் பிடிபட்டாருங்கிற விஷயத்தையும், ரஷ்யன் சிறையில் அப்போ இருந்த சர்வாதிகாரி ஸ்டாலின் அவரை மூச்சு திணற வச்சு கொண்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மோடி கையில் வலுவான ஆதாரங்கள் இருக்குது. இவ்வளவு நாள் ரஷ்யாவில் ரஷ்யாவின் பகைவர்னு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரஷ்ய அதிபர் புட்டின்கிட்ட மோடி சொல்லி, மோடி புத்தின் தாராளமாக உண்மையை சொல்லுங்கள், அப்போ இருந்த ஸ்டாலின் செஞ்சதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகும், தாராளமாக சொல்லுங்கள் அனுமதி கொடுத்து விட்டதாகவும் செய்தி வந்திருக்கிறது. அதனால தான் யோகி ஆதித்யா இந்தியாவின் சரித்திரம் மாற்றி எழுதப்படும் சொன்னதுக்கு காரணம், இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தை நேருவுக்கு தெரிஞ்சு தான் அவங்க இது கொண்டு இருக்காங்க. நேரு அமைதியாக இருந்திருக்கிறார், வெளியில் யார்கிட்டையும் சொல்லலை. பெரிய வேடிக்கை என்னென்னா, அவரை இதில் கொலை செய்யப்பட்ட பிறகு நேருவின் மரணத்தில் மர்மம் இருக்கா, ஹெலிகாப்டர் இதில் விமானத்தை விபத்தில் அவர் செத்தாரான்னு கமிஷன் அமைச்சார் நேரு. இதெல்லாம் சரித்திரத்தில் கொண்டு வரணும்ல, யார் ஹீரோ யார் வில்லன்னு தெரியணும்ல. அதனால் அவர் சொல்லக்கூடிய யோகி ஆதித்யா சொல்லக்கூடியதையும் உண்மையை வெளியில் கொண்டு வாங்க. அதுக்கடுத்தது நேதாஜி ஒழிந்திருக்கும் போது இவருக்கு கடிதம் எழுதினாங்களே, 3வது நீங்கள் செய்ய வேண்டியது நேரு, நேதாஜி இங்கே ஒழிஞ்சிருக்காரு பிடிங்க உங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி எழுதின கடிதம் ஷியாம்லால் ஜெயின் அவருடைய பிஏ கொடுத்த வாக்கு மூலம் கோச்சே இதுங்களில் நேதாஜி இதுக்காக அமைக்கப்பட்ட கோஷ்லே கமிஷன் அதில் பதிவானதை மக்களுக்கு காமிங்க. அதுதான் நீங்கள் நேதாஜிக்கு உண்மையான பிறந்தநாள் அஞ்சலி செலுத்துறது நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது நேதாஜி இறந்த பிறகு நேரு பிரதமர் ஆனதுக்கப்புறம் நேதாஜியுடைய உறவினர்கள் அவங்க தம்பி இவங்கள் வீட்டுக்கு வந்த கடிதத்தை நேரு வேவு பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஆதாரம் கிடச்சிருக்கு. அந்த ஆதாரத்தை இதில் கொடுத்துட்டாங்க, பப்ளிக் டொமைனில், அந்த டீகிளாசிஃபைட் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வெளியில் கொண்டாந்து ஏன் நேரு வேவு பார்த்தாருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நேதாஜி ஒரு வேளை செத்துட்டாருன்னு சொல்கிறாங்க, இதில் ரஷ்யா ஸ்டாலின் நான் தூக்கில் போட்டோம், கழுத்தை நெரித்து கொன்றோம் சிறையில்னு சொல்லிட்டாரு. அது உண்மையா? ஒருவேளை இவர் எங்கேயும் தப்பிச்சிட்டாராமுங்கிறதுக்கு பார்க்குறதுக்காக நேரு பிரதம மந்திரி ஆனதுக்கு பிறகும் நேதாஜி வீட்டுக்கு வந்த கடிதத்தை பூரா மானிட்டர் பண்ணியிருக்காரு. ரகசியமாக ஆய்வு செய்து தான் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா ஒருவேளை நேதாஜி வேறு எங்கேயாச்சும் உயிரோடு இருக்காரா என்பதை தெரிந்து கொள்வதற்காக, பதவிக்காக என்ன வேஷம் போட்டாங்க. அப்போ இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருந்தா தானே உங்களுக்கு இந்திய சரித்திரம் சரியாக வரும். இந்த உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் யோகி ஆதித்யா இந்திய சரித்திரம் மாற்றி எழுதப்படும்னு சொன்னதோட அர்த்தத்தை மோடி
வந்து பிறந்தநாள் அஞ்சலி செலுத்தினா மட்டும் பரவாயில்ல, நீங்கள் வந்து இந்த ரகசியங்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வரணும். இன்னொன்று பக்கத்தில் நம்ம கிளமெண்ட் அட்லே அதாவது இங்கிலாந்து பிரதமர், அவர் பதவியிலேருந்து முடிஞ்சு பதவி இப்போ எல்லாம் இழந்ததுக்கப்புறம் கல்கட்டாவுக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து அங்கே இருக்கிற விருந்தினர் மாளிகையில் தங்கி இருக்கும்போது அங்கே இருக்கிற கவர்னர்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லியிருக்காரு. அவங்க கேட்டாங்களே, கவர்னரு, இந்தியாவுக்கு நீங்கள் தானே சுதந்திரம் கொடுத்தீங்க, ஏன் கொடுத்தீங்க, என்ன உங்கள் கட்டாயம் வந்ததுன்னு சொல்லும்போது, நாங்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தது காந்திக்காக அல்ல, நேதாஜிக்காக. காரணம், நேதாஜி ஐஎன்ஏ படைகளை எழுப்பின உடனே எங்ககிட்ட இருந்த இராணுவத்தில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்களாக இருந்தார்கள். அவங்க எல்லாம் நேதாஜிக்கு ஆதரவாக மாறிட்டாங்க. எந்த நேரத்திலும் இராணுவத்தில் இருப்பவர்கள் எங்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். அதனால் இன்னமும் நாம் இந்தியாவில் இருந்தால் நாம் அடித்து விரட்டப்படுவோம். காரணம், நேதாஜி எழுப்பிய எழுச்சி அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதோட நேதாஜி வந்து விமான விபத்தில் இறந்ததாக சொன்னதை நாங்கள் நம்பலை. அவர் ஒருவேளை எங்கேயும் உயிரோடு இருந்து ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி நம்மளை அடித்து துரைச்சிட்டா நமக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லி நான் தான் பார்லிமெண்ட்டில் அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து விடுவோம்னு சொல்லி மேற்கு வங்காளத்தில் ஆளுநராக இருந்தவரிடம் சொல்லியிருக்காரு. அதற்கான ஆதாரங்கள் இருக்குது. அதையும் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. சுதந்திரம் கிடைத்ததற்கு உண்மையான காரணம் யார்? வெறும் அடியை மட்டும் வாங்கிட்டு அஹிம்சான்னு சொன்னது தான் சுதந்திரத்துக்கு காரணமா? இல்லை வெள்ளைக்காரனுக்கு ஒரு பயத்தை உருவாக்கி புரட்சியை உருவாக்கி விடுவார்களோங்கிற பயத்தில் வெள்ளைக்காரன் நம்மை விட்டு வெளியேறியானா அப்படிங்கிற உண்மையை நாட்டு மக்களுக்கு ஆதாரங்களுடன் சொல்லுங்கள். அதுதான் உண்மையான நேதாஜிக்கு நீங்கள் கொடுக்கும் உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தையும் மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லும் அதே வேளையில் இந்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, மோடி நேற்று பேசுனதில் முக்கியமானது பேசியிருக்காரு. நம்ம திமுக அரசாங்கத்தை மாஃபியான்னு சொல்லியிருக்காரு. மோடி வந்து ஒரு நாட்டின் பிரதமர், அவர் பேசுகிறாருன்னா அதுக்கு ஆதாரம் எப்போவுமே இருக்கும். மோடி வந்து இதுக்கு முன்னாடி திமுகவை இவ்வளவு மோசமாக விமர்சித்தது இல்லை. உங்களுக்கு இவர் பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து நிறைய விமர்சிச்சிருக்காரு. மோடி வந்து ரொம்ப மோசமாக விமர்சிக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கி மாஃபியான்னு சொல்லியிருக்காரு. மாஃபியா எதை? திமுகவை. அப்போ மாஃபியாவுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் என்னன்னா கொள்ளையர்களின் கூட்டம்னு அர்த்தம். அப்போ ஒரு மாநில அரசாங்கத்தையும் அது முதலமைச்சரையும் பார்த்து கொள்ளையர்களின் கூட்டம்னு ஒரு நாட்டு பிரதமர் சொல்கிறாருன்னா கையில் எவ்வளோ ஆதாரம் இருக்கும் அவங்களுக்கு? இதை விட கேவலம் என்ன இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு? நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கும் நமது முதல்வரை பிரதம மந்திரி வந்து மாஃபியா கேங்குன்னு சொல்கிறாருன்னா அப்போ அதை விட என்ன இருக்குது? அதனால் இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறமும் ஒன்றும் பதில் பேசாமல் இருக்கீங்களே ஸ்டாலின் அவர்கள்லாம். ஸ்டாலின் பதில் பேசியிருக்காரு. என்ன பதில் பேசியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டாலின் தேசபக்தியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர். தேசபக்தி ஒன்றும் எங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்காதீர்கள், நாங்கள் உண்மையிலேயே தேசபக்தி உள்ளவர்கள். இதை விட சிரிப்பு என்ன இருக்குது? யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. தேசபக்தி, நாங்கள் தேசபக்தி உள்ளவர்கள். தேசபக்தியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். சரித்திரம் என்ன? வெள்ளைக்காரனை போட்டு என்ன பாடுபடுத்துனீங்க? இந்தியாவை விட்டு போகாத, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்காதன்னு சொன்னவங்க நீங்கள் தானே. அப்போ தேசபக்திக்கு உங்களுக்கு பாடம் எடுக்காமல் யாருக்கு பாடம் எடுக்கிறது? சுதந்திரம் கிடைச்ச இன்றைக்கி கருப்பு கொடி ஏற்றுனீங்கல்ல உங்கள் அப்பா உட்பட வீடுகளில். அப்போ தேசபக்திக்கு வந்து உங்களுக்கு தானே பாடம் சொல்லி கொடுக்கணும். உங்கள் தலைவர்கள் எல்லாம் பிரிவினையை பொதிச்சவங்களாச்சே. உங்கள் அப்பா இலங்கையிலிருந்து இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு இந்திய அமைதிப்படை வரும்போது என் தமிழர்களை கொன்ற இந்திய இராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாட்டு இராணுவத்தை நீங்கள் வந்து இதாக பேசுனீங்கல்ல, கொச்சைப்படுத்தி. அப்போ என் தமிழர்களின் உயிரை வாங்கியன்னு சொன்ன அதே இதில் அந்த தமிழர்களை நமது சோனியா தலைமையில் இருந்த ஆட்சி கொன்று குவித்த போது அந்த தமிழர் பாசம் எங்கே போச்சு உங்களுக்கு? அன்றைக்கி வேறு மாதிரி நடிச்சிங்கல்ல. அதனால் தேசபக்தியை உங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்புறம் அவர் சொல்கிறார், அண்ணா இருந்தார், கருணாநிதி இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க. அப்போ இருந்த எல்லா கவர்னர்களுமே ஒன்றும் பிரச்சனை கொடுக்கலையாம், ஒழுங்காக இருந்தாங்களாம்.
ஆனால் இந்த கவர்னர் தான் இவருக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும், இன்னும் சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடி இது. அவங்க காலத்தில் இருந்த ஆளுநர் கூட இப்படி இல்லை. அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். இதை நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் நம்ம நாட்டு சரித்திரத்தை எது உண்மை எது பொய்யுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். தலைவர்கள் பேசுகிறதுல உண்மை இருக்கா பொய் இருக்கா? அண்ணா இருந்தார், அப்போ உஜ்ஜல் சிங்னு ஒரு கவர்னர் இருந்தார். அண்ணா வாழை சொல்லிட்டு அமைதியாக இருந்தார். கவர்னரோட மோதிக்கவே இல்லை, கவர்னரோட பிரச்சனை பண்ணலை. கவர்னர் உரைன்னு அவர் வரும்போது இப்போ பகுத்தறிவு பகலவன் கருணாவர் பெரியார் அப்படின்னுலாம் அவர் எழுதலை, கரெக்டாக எழுதினார். கவர்னர் என்ன படிக்கணுமோ அதை மட்டும் அரசாங்க சார்பில் எழுதினார். உங்களை மாதிரி இதெல்லாம் பண்ணலை. அதனால் கவர்னரும் ஒழுங்காக இருந்தார், உங்கள் அண்ணாதுரையும் ஒழுங்காக இருந்தார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்ததுக்கப்புறம் கே ஷான்னு ஒரு கவர்னர் வந்தார். அப்போது உங்கள் அப்பா இன்னும் கவர்னர்கிட்ட பிரச்சனையே வைக்கலை. அதே கே ஷா உங்கள் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணார். அது கூட அவர் வேணும்னு டிஸ்மிஸ் பண்ணலை. உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டை எம்ஜிஆர் போய் கொடுத்தார். நீங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணீங்கன்னு லிஸ்ட்டோடு கொடுத்தாரு. அப்போ இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, கவர்னர் என்ன பண்ணார், இந்திரா காந்திக்கு அனுப்பி வச்சார். அப்போ இந்திரா காந்தி சர்க்காரியா கமிஷன் போட்டு இந்த ஊழலை விசாரிங்கன்னாங்க. ஊழலில் பெரும்பகுதி நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிரூபிக்கப்பட்டதுனால என்ன பண்ணிட்டாங்க, இந்திரா காந்தி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்போ இருந்த கவர்னர் நியாயமாக நடந்துக்கிட்டார். உங்களுக்கு இதான் நடக்கணும். அதனால் கருணாநிதி அவர்களும் அமைக்கத்தான் வச்சார். ஸோ இப்படித்தான் அவரும் இவங்ககிட்ட எதுவும் மோதலை. ஆக கருணாநிதி அவர்களும் கவர்னர்கிட்ட மறைச்சிக்கிறார். இப்போ எம்ஜிஆர் அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. குரானா அப்படின்னு கவர்னர் இருந்தார் எம்ஜிஆர் இருக்கும்போது. எம்ஜிஆர் வாய் பேச முடியலை, அங்கேருந்து வந்தார். எம்ஜிஆரை முதலமைச்சர் பதவிக்கு பதவி பிரமாணம் எடுக்க முடியுமா எடுக்க வேண்டுமான்னு கேட்டாங்க. ஏன்னா பதவி பிரமாணத்தை படிக்க முடியாது அவரால். வந்த புதுசில் சிகிச்சை முடிஞ்சு வந்த புதுசில் ராஜீவ்காந்தி அங்கே இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறாரா கேட்டார். அவர் எப்படி பதவி ஏற்க வரலாம்? குரானா கவர்னர் எங்கேருந்து சொன்னார் எம்ஜிஆரிடம். இல்லை அவர் பேசுகிறாரு, அவர் பேசுகிறது புரியுதுன்னாரு. ஆனால் உண்மையிலேயே அப்போ பேசக்கூடிய நிலையில் எம்ஜிஆர் இல்லை. அவரை காப்பாற்றினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போ இருந்த கவர்னர் குரானா. காரணம் எம்ஜிஆர் அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டார். குரானாவுக்கு அவர் உடம்புல சரியில்லைங்கும் போது கண்ணீர் விட்டார். நல்ல மனுஷராச்சுன்னு அப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல பேர் வாங்கினாங்க. உங்களை மாதிரியா அடிதடி போயிட்டு மோதிக்கிட்டு இருக்கு, கல்லை விட்டு அடிக்கிறீங்க, இது விட்டு இப்படியா கவர்னரிடம் நடந்து கொண்டார்கள். ஜெயலலிதா எடுத்துக்காங்க, சின்னாரெட்டி பிரச்சனை பண்ணார், பெரிய இதெல்லாம் ஆச்சு. ஜெயலலிதா அப்படி இருந்தும் அவங்ககிட்ட அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி சரி நம்ம முதலமைச்சர், அவங்க கவர்னர், அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. பீஷ்ம நாராயண சிங்னு ஒரு கவர்னர் இருந்தார். அவர் ரொம்ப சோக்கு பேர்வழினா ஆடம்பர பேர்வழி. சில விஷயங்கள் நான் சொல்ல முடியாது அப்போ நடந்த விஷயங்களை. ஆனால் ஜெயலலிதா அவங்களை கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கவர்னருக்குரிய வசதிகள் எல்லாம் அவங்க வீக் பாயிண்ட்டை பற்றி அவங்க கண்டுக்கவே இல்லை. அது பண்ணி போனாங்க. ஃபாத்திமா பிபின்னு ஒரு கவர்னர் வந்தாங்க ஜெயலலிதா இருக்கும்போது. அப்போ ஜெயலலிதா அவர்கள் அவங்ககிட்ட அனுசரித்து போனாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடையாருக்கு பக்கத்தில் பெசன்ட் நகரில் கருணாநிதி அரசாங்க நிலத்தை அவருக்கு வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்தாரு. கமிஷனராக இருந்தவங்க, ஐஏஎஸ், இவருடைய பிஏ, இவருடைய டாக்டர் எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. ஜெயலலிதா வந்தோன்னே அதை கேன்சல் பண்ண போகிறேன்னாங்க, ரத்து. கருணாநிதி அதை யார் யாருக்கு கொடுத்தாங்களோ அதில் கவர்னராக இருந்த ஃபாத்திமா பிபிக்கு உறவினர் ஒருத்தவங்க இருந்தாங்க. கருணாநிதி அவங்கள கூப்பிட சொல்லி நீங்கள் ஃபாத்திமா பிபிகிட்ட சொல்லுங்கள், ஜெயலலிதா ரத்து பண்ணிடுவாங்க, நான் வேண்டிய ஆளுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன்னு சொன்னார். உடனே அவங்க போய் ஃபாத்திமா பிபிகிட்ட போனோன்னா ஃபாத்திமா பிபி ஜெயலலிதாட்ட சொன்னாங்க, அதை கொஞ்சம் எனக்கு வேண்டியவங்க சொந்தக்காரவங்க இருக்காங்க, கொஞ்சம் ரத்து பண்ணாதீங்கன்னு. ஃபாத்திமா பிபி முகத்துக்காகவே அவங்க ரத்து பண்ணலை. அதில் குளிர் காய்ந்தவர் கருணாநிதி. அப்போ என்ன அர்த்தம், கவர்னர்கிட்ட நம்ம நல்லபடியாக எதுக்கு ஜெயலலிதா இவங்க திமுகவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாரு, அதை ரத்து பண்ணணும்னு நினச்சவங்க ஏன் நின்னாங்க? கவர்னரை பறிச்சுக்கூடாது. ஃபாத்திமா பிபி அவங்க கவர்னர் என்ன இருந்தாலும் அவங்க கேட்குறது நியாயம் இல்லாமல் இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ட்டு அவ்வளவு முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்ட ஜெயலலிதா அவர்களே கவர்னர்களை அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா யோசிங்க. கவர்னர் என்ன தப்பு பண்ணார், ஏதோ அவர் தப்பு பண்ண மாதிரி ஸ்டாலின் பேசுகிறீங்களே, போயிட்டு தேசப்பற்று எங்கிட்ட சொல்லிக் கொடுக்காதங்கிறீங்களே. கவர்னர் படிக்க போகிறாருன்னா ஒரு ஜெய்ஹிந்தை சேருங்கன்னா சேர்த்துருங்களேன்.
இன்னும் குடிமொழிக்கு போதா? நீங்கள் தான் தேசபக்தியை பற்றி கிளாஸ் எடுக்காதுங்கிறீங்களே, அதை வேணும்னே எடுக்கிறீங்களே. அப்போ கவர்னர் கோவம் வருமா வராதா? தேசிய கீதம் பாடுன்னு சொல்கிறாருன்னா முடிஞ்சது. அப்போ நல்ல முதலமைச்சராக இருந்தால் சபாநாயகர் கூட்டியோ கவர்னர்கிட்ட பிரச்சனை வைக்காதையா? என்னையா கேட்குறாரு? நம்ம தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடு, அதுக்கப்புறம் தேசிய கீதத்தையும் போட்டு விடு, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. அவங்களோட போயிட்டு தேசிய கீதம் பாட மாட்டேன்னு தகராறு பண்ணால் யார் மேலே குற்றம்? கவர்னரை குற்றம் சாட்டுறீங்களே, எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் தாங்க இதாவேன், ஏன் சான்சலர் ஆவேன், யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வேந்தர் ஆவேன், இருக்கிற சட்டத்தை மாற்றி கொடுத்தா அவர் எப்படி ஒவ்வொரு இது கொடுப்பாரு? அப்ரூவல் எப்படி கொடுப்பாரு? அனுமதி எப்படி கொடுப்பாரு? அவர் யோசிக்கிறாரு. பல்கலைக்கழகத்திலெல்லாம் படித்தவங்க இருக்காங்க, அரசியல்வாதி வரக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அப்போ நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீட் தேர்வை விளக்குன்னு போடுறீங்க. அவருக்கு என்ன யோசிக்கிறாரு? சுப்ரீம் கோர்ட்டு நீட் தேர்வை இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வாட்டுக்கு நீட் தேர்வு விளக்கு போடு மசோதா, கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்க, இப்படியெல்லாம். அப்புறம் எப்படி படித்தவர் இல்லையா? அவர் யோசிக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியல. ஒரு வருஷம் கழிச்சு தெரியுது, ஆமாம் நீட் தேர்வு விளக்கு வாங்க முடியாது, அவன் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது. அவர் படித்த மனுஷன், அவர்கிட்ட போய் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன அர்த்தம்?